வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிதி கிடைத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 6 மற்றும் 7வது தவணைக்கான 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக நிதி பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். இந்த நிதித்தொகை நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு இது பாரியதொரு பக்கபலமாக அமையும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவை ஒரு வலுவான நாணயமாக தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த நிதி வரவு மிக முக்கிய காரணியாக விளங்கும் என்றும் நிதி பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் உத்தியோகபூர்வமாக முன்னெடுக்கப்படவுள்ளதாக வலிகிழக்கு பிரதேச சபை அறிவித்துள்ளது. விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தான பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு வெலிகமம் கிழக்கு பிரதேச சபையினால் உத்தியோகபூர்வமாக அனுஷ்டிக்கப்படவுள்ளதாக வெலிகமம் கிழக்கு பிரதேச சபை அறிவித்துள்ளது. உரும்பராய் சந்தியில் உள்ள சிவகுமாரனின் நினைவிடத்தில் ஈகை சுடர் ஏற்றி அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் வெலிகமம் கிழக்கு பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெலிகமம் கிழக்கு பிரதேச சபை இந்நினைவேந்தல் நிகழ்வை உத்தியோகபூர்வமாக தொடர்ந்து அனுஷ்டித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நினைவேந்தலில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்க வேண்டும் என பிரதேச சபை அழைப்பு விடுத்துள்ளது. பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ளது. விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு யாழ் உரும்பராய் சந்தையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலையடியில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு இடம்பெறவுள்ளதாக நினைவேந்தல் குழு அறிவித்துள்ளது. இந்த நினைவேந்தலுக்கு அனைத்து தமிழ் கட்சிகளும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் மற்றும் பொதுமக்களும் குறித்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தியாகி பொன் சிவகுமாரோடைய நினைவேந்தல் நிகழ்வு 5ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு உரும்பராயில் அன்னார் சிலை இருக்கின்ற பகுதியில் இடம்பெற இருக்கின்றது. பழைய போல தியாகி பொன் சிவகுமார் அவருடைய நினைவேந்தல் குழுவினரால் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் சகல தமிழ் கட்சி தலைவர்களுக்கும் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம், அழைப்பு விடுத்திருக்கின்றோம். பழமை போல் அவர்களும் எங்களோட கலந்து சிறப்பிப்பார்கள் நம்பிக்கை அமைக்க இருக்கின்றது. அதுபோல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை விடுக்கின்றோம். எமது ஈழப் போராட்டத்துடைய வரலாறுகளை எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் 5ஆம் தேதி தியாகி பொன் சிவகுமாரோடைய நினைவேந்தல் நிகழ்வு கலந்து கொள்ளும்படி தியாகி பொன் சிவகுமார் நினைவேந்தல் குழுவின் சார்பாக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். எந்த ஒரு கட்சிக்கும் சாராமல் சகல கட்சிகளும் இணைந்து இதை நடத்துகின்றோம். யாழ் பருத்தித்துறை பகுதியில் ஊடகவியலாளர் நடேசனுக்கான நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் யாழ் பருத்தித்துறை பகுதியில் ஊடகவியலாளர் நடேசனுக்கான நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. தொடர்ந்து நினைவுரைகள் நிகழ்த்தப்பட்டன. இந்நிகழ்வில் பருத்தித்துறை நகரசபை உபதவிசாளர் இந்திரன், நகரசபை உறுப்பினர் ஜானந்தம் ஜெயகோபி, காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ஈனா முரளிதரன் உட்பட அரசியல் சமூக செயற்பாட்டாளர்கள், ஜனநாயக போராளிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள், குடத்திணை வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர், சமூக மாற்றத்துக்கான ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வெசாக்கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை தாம் கண்டிப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக வணிக பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வெசாக் கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை தாம் கண்டிப்பதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கட்சிகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. முகாமைத்துவ பீட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் கூடு ஞாயிற்றுக்கிழமை சிலரால் சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எமது பீடத்தை சேர்ந்த சிங்கள மாணவர்களால் வெசாக் விளக்குகள் காட்சிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றியத்தின் ஒப்புதல் மற்றும் ஆதரவுடன் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியை எளிதாக்குவதிலும் அது வெற்றிகரமாக நடைபெறுவதை உறுதி செய்வதிலும் தமிழ் மாணவர்கள் தங்களின் ஒத்துழைப்பையும் உதவியையும் முனைப்புடன் வழங்கினர். மாணவர்கள் இந்த முக்கியமான சமய மற்றும் பண்பாட்டு விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க சாத்தியமான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டன. துரதிருஷ்டவசமாக ஒரு சில நபர்களால் வெசாக் கூடு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நாசவேலியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு நேரடியாக பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என கோருகின்றோம். அதே நேரத்தில் சில தனிநபர்கள் இந்த சம்பவத்தை பொதுமைப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை நாங்கள் கண்டிப்பதுடன் எங்களது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகின்றோம். இத்தகைய குற்றச்சாட்டுகள் நியாயமற்றவை, தவறாக வழிநடத்துபவை. குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த தனிப்பட்ட சம்பவத்தை ஒரு இனப்பிரச்சனையாக மாற்றும் எந்த ஒரு முயற்சியையும் நாங்கள் நிராகரிக்கின்றோம். ஒரு சில தனிநபர்களின் செயல்களை சமூகங்களுக்கு இடையே பிளவுகளை உருவாக்கவோ அல்லது நமது பீட மாணவர்கள் இடையே நிலவும் ஒற்றுமையையும் பரஸ்பர மரியாதையையும் சீர்குலைக்கவோ பயன்படுத்தக்கூடாது. அனைத்து மாணவர்களும் பொறுப்புடன் செயற்படுமாறும் தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நியாயமான விசாரணை நடத்த அனுமதிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். நமது பீட சமூகத்தை வெளிப்படுத்தும் நல்லிணக்கம், மரியாதை மற்றும் சகவாழ்வு ஆகிய விழுமியங்களை நாம் தொடர்ந்து நிலைநிறுத்துவோம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவை நீக்கி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு தொடர்பில் ஆட்சேபம் தெரிவித்து எதிரணியால் தொடரப்பட்ட வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவை நீக்கி உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் வினவிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வரின் செயற்பாடுகளுக்கான தடை உத்தரவு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் மாநகர சபையின் முதல்வர் சார்பில் நானும் பிரதி முதல்வர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி நிசாம் காரியப்பெறும் உயர் நீதிமன்றத்தில் குறித்த தடைக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்திருந்தோம். நேற்று உயர் நீதிமன்றத்தில் குறித்த வழக்குக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் முதல்வர் தலைமையிலான மாநகர சபை இயங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை நீக்கி இடைக்கால தடை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முதல்வர் தலைமையில் சபை இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதி முதல்வர் தொடர்பான இடைக்கால தடை தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகின்றது. எனினும் பிரதி முதல்வர் ராஜினாமா கடிதத்தை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கான அனுமதியும் உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எதிர்வரும் 19ஆம் தேதி மாநகர சபை தொடர்பான இறுதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. 2016ஆம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கு விவகாரத்தில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் புதிய விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக விசேட ட்ரையர் அட்பார் தீர்ப்பாயம் ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளது. உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதுடன் புதிதாக நியமிக்கப்பட உள்ள 3 விசேட தீர்ப்பாய குழுக்களில் ஒன்றில் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முன்னதாக இவ்வழக்கில் தொடர்புடைய பெர்பெச்சுவல் டெரரிஸ்ட் நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் என்பதால் அதற்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என பிரதிவாதிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட ஆரம்ப கட்ட ஆட்சேபங்களை ஏற்றுக்கொண்டு 2021ஆம் ஆண்டு இந்த விசேட நீதிமன்ற விசாரணைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. எனினும் இதற்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை ஆராய்ந்த 5 நீதிபதிகள் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம்
பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் ஒரு நிறுவனத்துக்கு எதிராகவும் சட்டப்பூர்வமாக வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியும் என நேற்று தீர்ப்பளித்திருந்த நிலையிலேயே இந்த புதிய விசேட தீர்ப்பாய நீதி நியாயம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியோடு நிதி மோசடிகளுக்கான அச்சுறுத்தல்களும் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க எச்சரித்துள்ளார். நிதி நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கில் ஏமாறாமல் இருப்போம் என்ற துணைப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிதி நுகர்வோர் பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். டிஜிட்டல் வங்கி சேவைகளின் விரிவாக்கம் காரணமாக ஒட்டுமொத்த வங்கி சேவைகளும் மக்களின் கைகளுக்குள் வந்துள்ள போதிலும் முறையான நிதி அறிவு இல்லாமை மற்றும் நம்பகமான நிதி தகவல் கிராமப்புற மக்களை சென்றடையாமை போன்ற காரணங்களால் பொதுமக்கள் ஏமாற்றப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுமதி பத்திரம் பெற்ற நிதி நிறுவனங்களுக்கும் சட்டவிரோத நிதி நிறுவனங்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை அறியாத சாதாரண மக்கள் ஒரு புறமும் இணையத்தை பயன்படுத்த தெரிந்தும் தங்களின் ரகசிய இலக்கங்கள் மற்றும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் OPT குறியீடுகளை மோசடிக்காரர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் படித்த மக்கள் மறுபுறமும் ஏமாற்றம் அடைந்து வருவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். பிரமிட் திட்டங்கள், சட்டவிரோத வைப்புத் தொகை சேகரிப்புகள் போன்ற நிதி மோசடிகள் தனிநபர்களை மட்டுமன்றி ஒட்டுமொத்த சமூகத்தின் பொருளாதாரத்தையும் வறுமை ஒழிப்புக்கான முயற்சிகளையும் பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிடும் என்றும் இதனால் சந்தேகத்துக்குரிய வாக்குறுதிகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிளிநொச்சி கோரக்கன்கட்டு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலக பிரிவில் கோரக்கன்கட்டு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டது. 3 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், கண்டாவளை பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்கள், கிராம மக்கள் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றுடன் 270 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்று யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இடம்பெற்றன. அதற்கமைய நேற்றுடன் 270 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 266 எலும்பு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் 257, 258 என அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதியானது சிறுவர்களுடைய எண்பு தொகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு பணியானது ரோகனு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. கழுத்தில் கட்டப்படும் தாயத்து போன்ற தகடு ஒன்றும் சான்று பொருளாக இனம் காணப்பட்டுள்ளது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். அருத்தந்தை ஜீவந்த பீரிஸ் தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டனர் என்பதை தெளிவாக எடுத்துரைப்பதாக யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குருக்கள் தெரிவித்துள்ளார். தென்பகுதியை சேர்ந்த அருத்தந்தை ஜீவந்த பீரிஸ் தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டனர் என்பதை தெளிவாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவருக்கான ஆதரவை தாம் வெளிப்படுத்துவதாகவும் யாழ்ப்பாண மறைமாவட்ட குருக்கள் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்தி அவருக்கான தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் அண்மையிலே தமிழினத்துக்கு இழைக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை மிகவும் திட்டத்தெளிவாக அவர் தன்னுடைய ஒரு உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அதை எங்களுடைய சகோதர குருக்களில் ஒருவரே அங்கே நடந்தது இனப்படுகொலை அல்ல, மாறாக ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்ற வடிவமைப்பிலே அவர்
அதை குறிப்பிட்டிருந்தார். அதை நாங்கள் முற்றாக மறுக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருக்களாகிய நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுகின்றோம். எங்களுடைய இனத்துக்கு காலம் காலமாக ஆண்டாண்டாக இழைக்கப்பட்டு கொண்டிருப்பது ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை. இதற்கு வரலாற்றிலே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. 2009ஆம் ஆண்டு 1,46,000க்கு மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் கொன்றளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சகோதர குரு ஜீவந்த் அவர்கள் தன்னேர்ச்சியாக இந்த தமிழின படுகொலை என்பதை அவர் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர் யுத்தம் முடிவடைந்ததன் பிற்பாடு எங்களுடைய பிரதேசங்களுக்கு வந்து மக்களை சந்தித்து எங்களோடு உரையாடி மக்களோடு உரையாடி அவர் தன்னுடைய அனுபவத்தையும் தான் பார்த்ததையும் கேட்டதையும் மக்கள் உண்மை செய்தியை அவர் உலகறிய சொல்லியிருக்கின்றார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சிங்கள மக்கள் செறிவாக வாழுகின்ற பகுதியிலே உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்திருக்கின்றார். இன்றும் எங்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களுடைய பூர்வீக நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் உயர் பாதுகாப்பு என்ற போர்வையிலே எங்களுடைய சொந்த நிலங்களிலே மக்கள் குடியேறாத நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மையினைச் சேர்ந்த கத்தோலிக்க தலைவர்கள் இந்த துன்பங்களை இந்த துயரங்களை அனுபவிக்கின்ற மக்களை கண்டுகொள்ளவில்லை என்பது எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது. நாங்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டோம். இன்றும் பல வேறு வடிவங்களிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மண்ணிலே என்பதை நாங்கள் அறுதியும் உறுதியுமாக இந்த இடத்திலே கூறிக்கொள்ளுகின்றோம். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.